பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான வார்த்தை சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்று புனித சனிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடைப்பட்ட ஒரு மௌனமான நாள் என்று சொல்லலாம். புனித வெள்ளி என்று சிலுவையில் உயிர் நீத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று கல்லறையில் துயில்கின்ற நாள். சீஷர்களுக்கு அது ஒரு இருண்ட சனிக்கிழமையாக தெரிந்திருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் சோகத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மௌனமான கல்லறையில் தான் மரணத்தை வெல்லும் மாபெரும் வெற்றி தயாராகி கொண்டிருந்தது பிரியமானவர்களே. அதே போல நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த சனிக்கிழமை போன்ற சூழ்நிலைகள் வரும். நாம் கஷ்டப்படும் போதும், நம்மளுடைய பல ஜெபங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வராமல் இருக்கும் போதும் கர்த்தர் மௌனமாக இருப்பது போல தோன்றும். அப்படி அல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவர் நமக்காக ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். கல்லறையில் இருந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுநாள் அதிகாலையில் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இருளுக்கு பின் ஒளியும், துக்கத்திற்கு பின் அளவற்ற மகிழ்ச்சியும் நிச்சயமாக வரும். விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழகான வார்த்தை சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது வசனம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்று புனித சனிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது. அதாவது துக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இடைப்பட்ட ஒரு மௌனமான நாள் என்று சொல்லலாம். புனித வெள்ளி என்று சிலுவையில் உயிர் நீத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று கல்லறையில் துயில்கின்ற நாள். சீஷர்களுக்கு அது ஒரு இருண்ட சனிக்கிழமையாக தெரிந்திருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது என்று அவர்கள் சோகத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மௌனமான கல்லறையில் தான் மரணத்தை வெல்லும் மாபெரும் வெற்றி தயாராகி கொண்டிருந்தது பிரியமானவர்களே. அதே போல நமது வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த சனிக்கிழமை போன்ற சூழ்நிலைகள் வரும். நாம் கஷ்டப்படும் போதும், நம்மளுடைய பல ஜெபங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் வராமல் இருக்கும் போதும் கர்த்தர் மௌனமாக இருப்பது போல தோன்றும். அப்படி அல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்றால் அவர் நமக்காக ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். கல்லறையில் இருந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுநாள் அதிகாலையில் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம். இருளுக்கு பின் ஒளியும், துக்கத்திற்கு பின் அளவற்ற மகிழ்ச்சியும் நிச்சயமாக வரும். விசுவாசத்தோடு காத்திருப்போம். ஆமேன்.